எங்க கிளம்புறீங்க? அது வந்து நம்ம இங்க இருந்து ஒரு 2 hours டிராவல் பண்ணி பொள்ளாச்சிக்கு போய் கேக் செட் பண்ணி கொடுக்க போறோம். அதுக்காக தான் இவ்ளோ அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். வெளிய வேற மழை பழக்குது. என்ன ஆக போதோ தெரியல. எவனையுமே பெல்ட் ஆகாம பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம கிட்ட வழக்கமா ப்ரௌனி வாங்குற என்னோட பொள்ளாச்சி கஸ்டமர் அவங்க பாப்பாக்கு செகண்ட் பர்த்டே நீங்க தான் கேக் செட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் வழக்கம் போல இதுவும் அவங்க அர்ஜென்ட் ஆர்டர் தான். முன்னாடி நாள் தான் எனக்கே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 6 கிலோவில் 3 ஃப்ளேவரில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாட்டமில் பட்டர் ஸ்காட்ச், சென்ட்ரலில் சாக்கோ ட்ரஃபிள், ஆன் டாப் வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கில் பண்ணியிருந்தோம். இந்த கப் கேக்ஸ் எல்லாமே நான் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தேன் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க மாமாக்கு பர்த்டேன்னு. ஸோ 2 பர்த்டே ஒரே நாளில். ஜங்கிள் தீமில் ஸ்பேசர் வச்சு ரொட்டேட்டிங் டர்ன் டேபிளாக வச்சு கேட்டிருந்தாங்க. எல்லாமே லாஸ்ட் மினிட். ஸோ ஃபார்னெட்டில் நிறைய பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எலிஃபேண்ட் மட்டும் மேலே நல்லா பெருசாக வச்சிருங்க, மீதியெல்லாம் வந்து இமேஜ்லேயே கவர் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கலர் காம்போ அவங்க தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. லாங் டிராவல் ப்ரீ மெல்ட் ஆயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் கஸ்டமரே ஏசி கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிளைமேட்டு சில்லுன்னு இருந்தனால ஒன்றுமே ஆகலை. சரி கேக் அழகா செட் பண்ணிடலாம்னு சொல்லி செட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. டெக்கரேஷன் பண்றவங்க அழுங்காப்புல டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதை சொல்லவும் இல்லை. சடனா பார்க்குறேன் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பட் என் கஸ்டமர் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் இருக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எனக்கு மனசே கேட்கல. சரின்னு அதை ஒரு 4 லீவ்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே அழுங்காப்புல தெரியாத மாதிரி மறைச்சிட்டேன். ஆனால் அவ்வளோதான் பார்த்தா மேலேயும் ஒரு டேமேஜ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அதை க்ரீமை வச்சு அங்கேயே நான் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியோ எக்ஸ்ட்ராவா க்ரீம் எடுத்துட்டு போனது நல்லதா போயிடுச்சு. ஆனா எல்லாமே அர்ஜென்ட்டா நடந்து முடிச்சிருச்சுங்க. என்னால ப்ராப்பரா ஒரு போட்டோ கூட எடுக்கவே முடியல. முடிஞ்ச வரைக்கும் எடுத்த ஏதோ கொஞ்சத்தை வச்சு தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். கேக் கட்டிங் அழகா முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த டெக்கரேஷன் நம்ம பார்த்து பண்ணதை கலைக்கிற கொடுமை இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். கேக் பீஸ் போட்டு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. ஸோ பண்ணியிருந்த டெக்கரேஷன் எல்லாத்தையும் கலைச்சிட்டு நானே கட் பண்ணி கொடுத்துருந்தேன். கஸ்டமர் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. பொள்ளாச்சி ஃபுட்டுக்கு நான் அடிமையா ஆயிடுவோம் போல இருக்கு. ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எல்லாத்தையும் திருப்தியா முடிச்சுட்டு நானும் பையனும் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். கேக்கோட லுக் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கேக் ஆர்டர்ஸ் அண்ட் பேக்கிங் கிளாஸ் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.